ஒரு ரிமோட்டான தீவு உலகத்திலேயே அப்படி ஒரு தீவு தான் குக் தீவுகள். இஸ் யுவர் நேஷனல் ஃப்ளவர்? Yes, Thierry Maori. ஓ தட்ஸ் இட். ஓகே. இங்கேயும் இருக்க மக்கள் வந்து பயங்கர உடல் பருமனான மக்களுங்க, ஒபீஸ் மக்கள். Melbourne, Australia. ஓ மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. ஓ கிரேட். விக்டோரியா. Solo traveling. இந்த நாட்டோட ஹைட்டான தென்னை மரம் இருக்குல்ல, அதை விட ஹைட்டாக பில்டிங்கே கட்டக்கூடாது. இதுதான் இவங்களோட மேக்ஸிமம் கரன்சியே, $3. முதலாக என்னோட ஃபோன் நம்பரை உங்களுக்கு தரலான் இருக்கேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இது ஆன்டி கிளாக் வைஸ் பஸ். அதாவது குக் ஐலாண்டர்ஸ் கேன் பிகம் நியூசிலாந்து சிட்டிசன்ஸ். இது பிளாக் பேர்ல்ஸ் பயங்கர ஃபேமஸ். மேபி இங்கே கூட தமிழர்கள் யாராவது வேலை செய்யலாம். ஐ வில் கம் டுமாரோ ஆஃப்டர்நூன். ஷூர், சேம் டைம். Okay. One, two, three. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்ரிட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் மதியம் 12ங்க. பார்த்துடலாமா இந்த அட்டகாசமான பாலினீஷியன் தீவான குக் தீவுகளின் அட்டகாசமான ஒரு பீச். அப்படியே பார்க்க போகிறோம். எஸ், ஒரு பாலினீஷியன் பாரடைஸ் தீவுனா அது இந்த குக் தீவுகள் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு பாலினீஷியன் தீவில் உங்கள் குமார் ஜம்முன்னு போய் தண்ணியில் குதிக்கிறோம். எப்படி சூப்பராக இருக்க இடம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டே சாமி, ஐயோ. நல்லா அந்த பக்கம் ஃபுல்லாக பசிபிக் பெருங்கடல். இங்கே அப்படியே இந்த ஓரமாக ஃபுல்லாக இந்த தீவுகள் ஃபுல்லாக இந்த கோரல் ரீஃப் இருக்குங்க, பவளப்பாறைகள் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அழகாக ஸ்கிம் பண்ணலாம். நிறைய இங்கே மீன்கள் இங்கேயே இருக்குது, பார்க்கலாம். ஹவுஸ் ரீஃபு நம்மளோட அட்டகாசமான ரேரட்டோங்கா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலுடன். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்குங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாந்து முடிச்சுட்டு இரண்டாவது நாடான குக் தீவுகள் வந்தாச்சு. இந்த மிடில் ஆஃப் நோவேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எங்கேயோ யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே, இல்லை ஒரு பயங்கரமான ஒரு பெருங்கடலை நடுவில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ரிமோட்டான தீவு உலகத்திலேயே அப்படி ஒரு தீவு தான் குக் தீவுகள். பசிபிக் பெருங்கடலில் அப்படியே ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி சீசன் 9 சவுத் பசிபிக் கவர் பண்ணியிருந்தோம். மெலனீஷியன் இந்த வந்து ஓஷியனியா, அதாவது இந்த பசிபிக் ஓஷன் தீவுகளையே 3ஆக பிரிக்கிறாங்க கலாச்சாரம் மக்கள் வகையில். மைக்ரோனேஷியா, மெலனீஷியா மற்றும் பாலினீஷியா. ஸோ மைக்ரோனேஷியாவில் நிறைய தீவுகள் இருக்குது, நம்ம இன்னும் எதுவும் போனது கிடையாது. மெலனீஷியாவில் பப்புவா நியூகினி, ஃபிஜி, சாலமன் தீவுகள் மற்றும் வனுவட்டுலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். பாலினீஷியன் தீவுகளில் இப்போ நம்ம அங்கே வந்த நியூசிலாண்டு, அது கிட்டத்தட்ட ஒரு பாலினீஷியன் தீவு தான். இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் இதில் மாறிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் முக்கியமாக சமோவா தீவு, அது நம்ம ஆல்ரெடி சீசன் 9 கவர் பண்ணியிருந்தோம். தோங்கா தீவு, அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்திருக்கிற குக் தீவுகள். இது தவிர இன்னும் கொஞ்சம் அப்படியே ஈஸ்ட் நோக்கி போனோம்னா ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா, அது வந்து இன்னுமே ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தான் இருக்குது, தனி நாடு கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா நார்த் பசிபிக் ஓஷனில் ஹவாய் தீவுகள். இது தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா அமெரிக்கா போயிடும். இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஈஸ்ட்டில் வந்து இந்த தீவுகள் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஈஸ்டர் ஐலாண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் மொத்தம் இந்த 3ஆக பிரிக்கிறாங்க. இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் பசிபிக் ஓஷனில் மிடில் இருக்கிற குக் தீவுகள் இருக்கோம். சூப்பராக சாப்பிட்டு நேற்று படுத்தாச்சு. இன்றைக்கி காலையில் 9 to 11 தான் ரிசப்ஷன் ஓப்பனாக இருந்தது. ஓனர் வந்தார், போய் பணத்தை கொடுத்துட்டேன். நியூசிலாந்து டாலர் எடுத்து வச்சுருந்தேங்க, மாற்ற ஞாபகம் இருக்கா? நியூசிலாண்டு 3rd எபிசோடில் நினைக்கிறேன். $100 மட்டும் மாற்றினல, அதில் பணம் மிச்சம் இருந்தது. நியூசிலாண்டில் ஃபுல்லாக நம்ம காலில் தானே ஸ்வைப் பண்ணோம். அதனால் அது ஒரு $190. ஒரு நைட்டுக்கு $38 நம்மளோட ஹாஸ்டலுக்கு டாம் பெட்டுக்கு. மொத்தம் 5 நைட்டுக்கு $190. அதில் 90 மட்டும் கொடுத்துருக்கேன். என்கிட்ட பணம் இல்லை. நான் இப்போ சிட்டிக்கு போக போகிறேன். மதியம் அங்கே தான் போக போகிறேன். சிட்டின்னு இல்லை, டவுனுக்கு. அங்கே பணத்தை மாற்றி இல்லைன்னா ஏடிஎம்மில் எடுத்து கொடுத்துறேன்ட்டேன். ஓகேன்ட்டார். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அட்டகாசமாக இந்த குக் தீவுகளை வந்து
எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாலியாக வந்து ஒரு கடலில் குளியில் போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க. சுற்றியும் பவளப்பாறைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ராக்கியாக இருக்குங்க கீழே. அதனால் ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி அமையும். அப்படியே அக்கா ப்ளூ கடலில் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க. நல்லா 28 டிகிரிங்க, 29 டிகிரி செம. இது வரைக்கும் நியூசிலாண்டில் ஃபுல்லாக எல்லாம் குளுன்னு இருந்துட்டு இங்கே வந்தோடனே வேர்த்து பூத்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு குளியை போட்டு கடலில் அப்படியே நேராக போய் லைட்டாக துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு ஒரு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நம்ம டவுன் போகலாம். இந்த நாட்டை பற்றி அட்டகாசமான அந்த வரலாறுலாம் அப்படியே ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த காட்சிகள் எத்தனை நாடுகளில் பார்த்துருப்போம். முக்கியமாக வந்து பசிபிக் தீவுகளில் சமோவாவில் இதே மாதிரி தான் தங்கியிருந்தோம். ஆனால் என்ன இது உள்ளே தங்கியிருக்கோம், இது இந்த பீச் முன்னாடியே பீச் ஃபேல் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக சமோவாவில். அந்த பீச் ஹட்டிலேயே தங்கியிருந்தோம், கூரை வீடு ஞாபகம் இருக்கா? பட் ஆல்மோஸ்ட் சேம் ஃபீலிங், இதே மாதிரி தான் இருந்தது இடம். அட்டகாசமாக ஒரு குளியில் போட்டாச்சுங்க ஒரு 20 நிமிஷம். செம்மையாக இருந்தது, பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நியூசிலாண்டில் நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கவே முடியல. இப்போ அருமையாக இருக்குது இடம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு லோ டைடு மாதிரியே ஒரு ஃபீலுங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணி இறங்கிருச்சு. நைட்டில் நல்லா தண்ணி இருந்தது. நேற்று இங்கே தான் வந்து முடிச்சிருப்போம், ஒன்றும் தெரில. இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இடம். அது அப்படியே இந்த தென்னை மரத்தில் பார்க்கும்போது தான் பிரமாதம். இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் வந்து $100ங்க. $100 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பீச் பங்களாஸ் $100 $5500. அதாவது $100 நியூசிலாண்ட் டாலர். இங்கே நியூசிலாண்ட் டாலர் தான் கரன்சி. நம்மளுக்கு வந்து $38 $2000 டாமெட் க்ளீன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு பீச் ஹட் அழகாக இருக்கலாம். நம்மளது அங்கே அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்தோமே இங்கே இந்த டாம்பேட்டில் தான் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பெட்டு. வாங்க அப்படியே பாரு. நம்ம துணியெல்லாம் அப்படியே குளித்து அப்படியே காய போட்டேன், துவைச்சிட்டேன், குளிச்சாச்சு, புறப்பட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்மளோட அட்டகாசமான ரேரட்டோங்கா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலில் இருந்து. அங்கே பாருங்க, இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரிசப்ஷன். 2 மணி நேரம் தான். இங்கே பார்த்தீங்களா, இந்த சீசனில் இன்னும் நம்ம நாட்டுக்கோழி பார்க்கலையேன்ற சேவல் ஓடுது பாருங்க. வாங்க, மணி 1:30ங்க. ஸோ நம்மளோட ஹாஸ்டல் மேலேயே வந்து மெயின் ரோடு. இது வந்து நம்ம ஊர் மாதிரி தாங்க, நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரி தான். லெஃப்ட்டில் தான் ஓட்ட போகிறோம். ஓகே. குக் தீவுகள் மொத்தம் 15 தீவுகள்ங்க. சவுத் பசிபிக்கோட மிடில் ஆஃப் த பசிபிக் ஓஷனில் இருக்குது. இதை பற்றி பார்ப்போம் இறங்கிட்டு. 15 தீவு கூட்டங்களில் முக்கியமான தீவில் தான் நம்ம இருக்கோம். அதுதான் ரேரட்டோங்கா தீவு. ஸோ அதில் அப்படியே ஒரு மொத்த தீவே வந்து 32 கிலோமீட்டர் தாங்க. அப்படியே இந்த தீவை ஒட்டி கடற்கரையை ஒட்டி வந்து ரோடு போட்டிருக்காங்க. 32 கிலோமீட்டர் மொத்த தீவே பெரிமீட்டரு. இப்போ நம்ம வந்து இந்த தீவோட இந்த சைடில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம தீவோட மெயின் டவுனுக்கு போகிறோம், அவவுரா அப்படின்னு சொல்லிட்டு. அவவுரா தான் இந்த மொத்த குக் தீவுகளோட கேபிட்டல்னு வச்சுக்கலாமே. இப்போ அங்கே வச்சுக்கலாம், இல்லை கேபிட்டல் தான். ஸோ அந்த தலைநகரம் அவவுரா டவுனுக்கு தான் போகிறோம். போய் கொஞ்சம் பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைனா ஏடிஎம் எடுக்க வேண்டியது இருக்குது. அங்கே மட்டும்தான் ஏடிஎம் இருக்குது, மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்புறம் சிம் கார்டு போட வேண்டியது இருக்குது. வோடஃபோன் பார்த்துருப்பீங்க நேற்று முந்தின எபிசோடில். ஏர்போர்ட்டில் இருந்தது, பட் ஆனால் அவங்க பெரிய சிம் கார்டு தான் வச்சுருந்தாங்க. சின்ன குறைவான பணம் உள்ள விஷயம் இல்லை. ஸோ அதை நம்ம இங்கே போய் வாங்கிக்கலாம். பஸ்ஸு வந்து அந்த தீவோட அந்த அவவுரா டவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு. அது என்னென்னா அப்படியே இந்த தீவை கிளாக் வைஸ் அப்படி சுற்றிட்டு, இங்கே மேப் பார்த்திங்கன்னா தெரியும், திரும்பவும் அந்த அவவுரா டவுனுக்கே போயிடும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கும் அவவுரா டவுன். இப்படி கிளாக் வைஸில் போனால், இப்படி நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் போனால் 22 கிலோமீட்டர். மொத்தமே இந்த தீவை சுற்றியே அந்த இதை ஒட்டி கடற்கரை ஒட்டி 32 கிலோமீட்டர் வந்து ரோடு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. கரெக்டாக வந்து அந்த குக் ஐலாண்ட்ஸ் பஸ்ஸு வந்து தனி வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் கிளியராக போட்டிருக்காங்க ஒவ்வொரு மணி நேரத்தில் கரெக்டாக 35 நிமிஷத்தில் பஸ் வருதுன்னு. அதாவது 10:35, 12:35, 1:35 அந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். மொத்தமாக எங்கே இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுங்க. நீங்கள் அந்த அவவுரா சென்ட்ரல் டவுனுக்கு அங்கேருந்து ஆரம்பிக்குது, சுற்றி வந்து அங்கேயே முடிக்குது. கிளாக் வைஸில் ஒரு பஸ் போகுது, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு பஸ் போகுது. இவ்வளோ தான். ஸோ மொத்தமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 2 பஸ் தான். 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இப்படி போகும், 1 மணி நேரத்துக்கு அவருக்கு பஸ் இப்படி போகும். அவ்வளோதான். மொத்தமே ரொம்ப சிம்பிளாக ஆக்கியிருக்காங்க இந்த பஸ் சிஸ்டத்தை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை. மொத்தமே 2 பஸ் தான் 1 மணி நேரத்துக்கு. ஸோ மணி கரெக்டாக 1:30, 1:35 பஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். இன்னொன்று பஸ் ஸ்டாப்பெல்லாம் கிடையாதுங்க குக் ஐலாண்ட்ஸில். ஏன், டிராஃபிக் லைட்டே கிடையாது இந்த ஊரில். எங்கே வேணாலும் பஸ்ஸை நிறுத்தி ஏற்றிக்கலாம். அதுதான் கான்செப்ட். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம் இருங்க. மொத்தமே இந்த நாட்டிலையே 15 தீவுகள்லையும் சேர்த்தி அதில் 13 தீவுகளில் தான் மக்கள் இருக்காங்க, இன்ஹாபிட்டட் பிளேஸு. 2 தீவுகள் ஆள் கிடையாது. 15 தீவுகள்லையும் சேர்த்தி மொத்தமாகவே வந்து 15,000 பேர் தான் இருக்காங்க. அதில் அதிகமாக இருக்கிறது இந்த ரேரட்டோங்காவில். ஹியூமிடிட்டி ஜாஸ்தி.
இது வரைக்கும் நியூசிலாண்டில் வந்து நம்ம என்னதான் வந்து 21, 22 பார்த்துருந்தா கூட பயங்கர கூலாக இருந்தது, விண்டியாக இருந்தது. இங்கேயும் விண்டியாக தான் இருக்குது, ஆனால் இங்கே அப்படியே பயங்கர வெக்கையாக இருக்குது, வேர்க்குது. மெட்ராஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. பேருக்கு தான் 29, ஆல்மோஸ்ட் ஒரு 35, 38 இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. பட் அதுதானே அப்புறம் சவுத் பசிபிக் பேரடைஸே. வெயிட் பண்ணலாம் இருங்க. பஸ் வந்துருச்சு. இது பஸ் இல்லையா? டூர் பஸ்ஸா இது? இது ஏதோ டூர் பஸ்ஸுங்க. சே, அவசரப்பட்டு பஸ்ஸுன்ட்டேன். இருங்க வரும், வெயிட் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம ஹாஸ்டல்லேருந்து நடந்து வந்தா இது பாருங்க, பெலூகா. இது வந்து ஒரு ஃபேமஸான கஃபேங்க. நம்ம இந்த ஹாஸ்டல் ஓனர் சொன்னார், இந்த குக்தீவிலேயே ரேரோட்டாங்காலே இதுதான் பெஸ்ட்டு கேஃபே அப்படின்னு. ஸோ காஃபி, அப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பர்கர்ஸு, அப்புறம் பியரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குன்னு வைங்களேன். அங்கே ஒரு சர்ச் இருக்குது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். இதெல்லாம் இந்த தீவுகளை வந்தால் தாங்க பார்க்க முடியும். இந்த பேரெல்லாம் பப்பா நியூகினி, ஃபிஜி, சமோலெல்லாம் பார்த்தோமே, சாலமன் தீவு. வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. ஸோ இப்போ தான் நம்ம பெலூகாவில் கேட்ட ஸ்டாஃப்ட்ட 1:35 இல்லைங்க 45 அப்படின்னாங்க. அது அப்படி தான் அஃபிஷியல் போட்டுருக்கிற டைம்லாம் கிடையாது. நாங்கள் ஐலேண்ட் லைஃப்பில் வாழ்கிறோம், எப்போயுமே ஒரு 10 நிமிஷம் டிலேவாக தான் வரும், வெயிட் பண்ணுங்கள் 1:45 வரைக்கும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னாச்சு. சார் அப்படியே நடக்கிறேன், அப்படியே நம்ம இந்த இதில் நிறுத்திப்போம். பட் சர்ச் க்ளோஸ் ஆகிருக்குங்க. சண்டே நம்ம பார்த்த மாதிரி பசிபிக் தீவுகளில் சண்டேனா ஃப்ரீ டைம், ஃபேமிலி டைம், சர்ச் டைம். ஸோ சண்டே எல்லாம் காலையில் சர்ச்சுக்கு வருவாங்க, ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்போம், எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது, பஸ்ஸெல்லாம் ஓடாது, சண்டே எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி ரெஸ்டாரண்ட்ஸு, கடைகள் எல்லாமே க்ளோஸ்டுங்க, எதுவுமே இருக்காது. சமோவில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் நடந்து போய் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு வந்தோமே அப்புறம் லிஃப்ட் கேட்டு. ஸோ சண்டே மட்டும்தான் சர்ச் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், க்ளோஸில் இருக்குது. பஸ்ஸுக்கு அப்படியே வெயிட் பண்ணுவோம். 50 மேக்ஸிமம் ஸ்பீடே 50 தாங்க இந்த தீவில், 50 km/h தான். 3 விதமாக இந்த தீவை சுற்றி பார்க்கலாங்க ரேரோட்டாங்கா. ஒன்று, இப்போ நம்ம போகிற இந்த பப்ளிக் பஸ் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வரும் இது. 2வது, நம்ம வந்து கார் ரெண்டல் எடுத்து சுற்றி பார்க்கலாம். 3வது, பைக் இருக்குல்ல, ஸ்கூட்ரு, அது ரெண்ட் எடுத்து சுற்றி பார்க்கலாம். 4வது, சைக்கிளும் கொடுக்குறாங்க. சைக்கிள் $15 ஒரு நாளைக்கு, ஸ்கூட்ரு வந்து $25 ஒரு நாளைக்கு. ஸ்கூட்டருக்கு நம்ம பெட்ரோல் போட்டுக்கணும். இது வந்து கார் வந்து அரௌண்ட் $60 to $70 ஒரு நாளைக்கு. எல்லாமே நியூசிலாண்ட் டாலருங்க. ஸோ நாளைக்கு என்ன பிளான்னா, நம்ம ஹாஸ்டல்லையே வந்து இது இருக்குது, பஸ் வந்துடுதுங்க. ஹாஸ்டல்லையே வந்து நமக்கு ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு இந்த தீவு ஃபுல்லாக சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். ஓகே, இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் நிறுத்தி சுற்றி பார்க்குறோம். $25 ப்ளஸ் நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, கூலாக இருக்குது பஸ்ஸு. ஏற்றிட்டாங்க பாருங்க, அவ்வளோதான். $3 நினைக்கிறேன், ஒன் வே, எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம், ஒரே ப்ரைஸ் தான். கேட்போம் இருங்க. அவ ஊரா? Oh, okay, can you use card? Cash, okay. How much? 5, okay. 5, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். Okay. ஓகேங்க, ஸோ $5. எங்கே ஏறி எங்கே இருந்தாலும் $5. நியூசிலாண்டோட காஸ்ட்லியாக இருக்க மாட்டேருக்கு பஸ்ஸு. 250 ரூபாங்க 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு. சரி, ஓகே, வேறு வழி இல்லை. நாளைக்கு நேரத்துக்கு நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 5 தடவை ஏறி இறங்கினாலே $25 வந்துருக்க மாட்டேருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த 10 டிக்கெட் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. குரூப்பாக 10 டிக்கெட் எடுத்திங்கன்னா $30. 10 டிக்கெட் எடுத்து வச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கணக்கு பார்த்தா வந்து $3 முடிஞ்சிடும் ஒரு பயணம். ஹலோ, ஹாய். ஜாலியாக நம்ம வந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். பீச் ஃப்ரண்ட் பங்களாஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் தான். பீச் ஃப்ரண்ட் ரெசார்ட்ஸு, பங்களாஸ், குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் எல்லாமே. ஆனால் மினிமம் $100 தான், 5500 தான் ஆரம்பம். இது ஏதோ ஒரு சர்ச், செயின்ட் மேரிஸ் கேத்தலிக் சர்ச். ஸோ இந்த நாட்டில் உங்களுக்கு எல்லாமே கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக அதிகமாக ஃபாலோ பண்ணுறது ப்ரொட்டஸ்டன்ஸ், இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் இவங்களும் இருக்காங்க. அதாவது ரோமன் கேத்தலிக், கத்தோலிக் கிறிஸ்டின்ஸும் கொஞ்சம் இருக்காங்க. அரௌண்ட் 20%, 80% ஆர்த்தடாக்ஸ். இந்த ஊர் ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க மெயினாக. இந்த மெயின் ரோட்டுக்குள்ளே ஒன்று உள்ளே போகுது, ஏதோ ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வரும்னு நினைக்கிறேன், ட்ராப் பண்ணுறதுக்கு இல்லை ஏற்றுறதுக்கு. இந்த ஊரில் ஒரு ரூலே இருக்குங்க இந்த நாட்டில். இந்த நாட்டோட ஹைட்டான தென்னை மரம் இருக்குல்ல, அதை விட ஹைட்டாக பில்டிங்கே கட்டக்கூடாது, எந்த பில்டிங்குமே. அதாவது எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ ஒரு பெரிய பில்டிங்கோ பார்க்கவே முடியாது. ஸோ ரூல் என்னென்னா,
இருக்கிறதுலே பெரிய தென்னை மரத்தோட ஹைட்டாக எந்த பில்டிங்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த நாட்டோட முக்கிய சட்டம். இதோ ஒரு ரெசார்ட்டுங்க வருது, இங்கே வந்துட்டு அப்படியே இங்கேயே ஆளுகளை ஏற்றிட்டு இல்லை இறக்கி விட்டு போகுது. இங்கே ஒரு ஸ்டாப் மாதிரி போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. எட்ஜ் வாட்டர் ரிசார்ட் அண்ட் ஸ்பா 50 வருஷம் ஆச்சு இருக்குங்க. இது ஏதோ ஒரு ரிசார்ட், சன்செட் ரிசார்ட். வேறு இங்கேயும் வருங்க, இங்கே குட்டி பஸ் ஸ்டாப். அங்கங்கே மெயின் பஸ் ஸ்டாப்ஸும் இருக்குது, பட் எங்கே வேணாலும் நிறுத்தி ஏறிக்கலாம்னு வைங்களேன். வருங்களா டூரிஸ்ட் ஏறுறாங்க. இந்த பீச் இருக்க மாட்டேருக்கு, நல்லாயிருக்கு. நம்ம இருந்த இடத்துல கோரல் ட்ரீஃப் நிறைய இருந்தங்காட்டி பீச் அமைப்பு இல்லை. இது செம்மையாக இருக்குங்க பீச்சு. இதெல்லாம் நம்ம நாளைக்கு வருவோம். நாளைக்கு ஸ்கூட்டர் எடுத்து அங்கங்கே நிறுத்திட்டு ஜாலியாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம். இது ஒரு முக்கியமான பீச்சாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கடலை ஒட்டி செம்மையாக இருக்குது பாருங்க. ஐயோ, அப்படியே சமோட பாரு மாதிரியே எனக்கு உணர்வு வருதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம். ஸோ இந்த தீவை சுற்றியும் வந்து பவளப்பாறைகள் இருக்குது. அது வந்து அந்த ப்ளூ கடலில் இதுக்கு பவளப்பாறைகள் சுற்றியும், அதான் அந்த அக்வா ப்ளூ கடலில் நம்ம பார்க்குறது. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது அக்வா ப்ளூ கடலில் இருக்கும், அப்படியே அப்புறம் டார்க் ப்ளூ ஆயிரும் சி, டீப் சி. எனக்கு இந்த நீல நிற வானம் அப்படியே பச்சையும் ப்ளூமாக இருக்கிற இந்த கடல் மற்றும் இந்த பச்சை பசேல் தாவரங்கள், அட்டகாசமான இந்த தென்னை மரங்கள், அப்படி பஸ்ஸில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதே ஒரு தனி சுகம்தான். இது இந்த பசிபிக் தீவுகள் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த தண்ணி டேங்கா ஐலாண்ட்ஸ் எனர்ஜி, இது கரண்ட் இதுங்க. மெலனீஷியாவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும், பட் அவங்களோட கலாச்சாரம், அவங்க மக்கள் அதெல்லாமே வேறு, அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஸோ என்ன தான் வந்து தென் பசிபிக் தீவுகளில் வந்து நிறைய தீவு கூட்டங்கள் இருந்தாலும் இந்த மைக்ரோனீஷியா, மெலனீஷியா மற்றும் பாலினீஷியாவுக்குள்ளே தனித்தனி கலாச்சாரங்கள், மக்கள் இருக்காங்க. நல்லா நீங்கள் வேறுபாடு பார்க்க முடியும். ஃபிஜி, வனுவட்டு, சாலமன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பப்பா நிகினி எல்லாம், இந்த குக் ஐலாண்ட், சமோவாலாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சிட்டி சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க, பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. ஆக்சுவலாக நம்ம இது பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டு தாண்டிட்டோமா தெரியலையே. இந்த பக்கம் செமையாக இருக்குது, ரொம்ப நல்லா பெரிய பெரிய மலைகள். இது வரைக்கும் ஃப்ளாட்டாக பார்த்துட்டு இருந்தோம் டெரெயின். அங்கே பாருங்களேன், ஹார்பர் தாங்க, மெயின் ஹார்பர். கப்பல்லாம் வந்துட்டு போகிற இடங்கள், கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது, டேக்அவே. இதுதான் வெல்கம் டு அவரு, கேபிட்டல் ஆஃப் குக் ஐலண்ட்ஸ். வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு கிளாக் வைஸில் போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். நம்ம அப்படியே போகலாம். சிம் கார்டு வாங்கணும், எல்லாம் இங்கே தான் இருக்குது. இது இந்த நாட்டை பற்றி ஒரு இதை பார்த்துருவோமா? குட்டி ரத்தின சுருக்கமாக வரலாறா வாங்க. நம்ம பார்த்துருப்போம், இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பாலினீஷியன் மக்களுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வல்கானிக் எரப்ஷனால் உருவான தீவுகள் தான் இந்த குக் தீவுகள். மொத்தம் 15 தீவு கூட்டங்கள் கொண்ட நாடு இது. கிட்டத்தட்ட 1000 AD, என்ன சொல்கிறது, ஒரு 1200 வருஷங்களுக்கு முன்னாடியே மக்கள் வந்து இங்கே பாலினீஷியன் மக்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து அவங்க இந்த பக்கத்தில் ஃப்ரெஞ்சு பாலினீஷியா இருக்குது இல்லைங்க, தஹித்தி, அந்த தீவுலேருந்து எல்லாமே வந்து இந்த துடுப்பு படகுகள், அதாவது கெனூஸ் மூலிமா வந்து இங்கே வந்து சேர்ந்தாங்க. இங்கே வந்துட்டு அப்படியே விவசாயம் பண்ணி மீன் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 வருஷங்களாகவே வந்து இங்கே மக்கள் வாழ்ந்து வராங்க. நியூசிலாண்டுக்கு எப்படி 13ஆம் நூற்றாண்டில் வந்தாங்களோ, இந்த தீவுகளுக்கு வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்தாங்க. ஸோ எல்லாமே இந்த ஸ்டார்ட் ஆனது, பாலினீஷியன் இது ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டி ஐலாண்ட்ஸ்னு சொல்லப்படுகிற ஃப்ரெஞ்சு பாலினீஷியா. அது இன்னும் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே போகும்போது அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஃப்ரெஞ்சு பாலினீஷியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னா, நான் அந்த சமோவாவில் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த தாய்வான் மற்றும் பிலிப்பைன்ஸ்லேருந்து துடுப்பு படகுகள், அதாவது அந்த கெனூஸ் மூலியமாக அப்படியே பயணம் பண்ணி இந்த பசிபிக் கடலில் பயணம் பண்ணி வந்து இங்கே வந்து சேர்ந்தாங்க. என்ன சொல்கிறது, ஃப்ரெஞ்சு பாலினீஷியாவுக்கு. அங்கேருந்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போனாங்க. சமோவா, இப்போ நம்ம இருக்கிற இந்த குக் ஐலண்ட்ஸு, அப்புறம் வந்து ஹவாய் தீவுகள், அப்புறம் நியூசிலாண்டில் 13ஆம் நூற்றாண்டில் வந்திருக்காங்க, பார்த்துருப்போம். ஸோ இங்கே பாலினீஷியன் மக்கள் வந்தது, அவங்க வந்து தைவானில் இருந்து வந்தது
3000 வருஷம் முன்னாடி. ஆனால் இங்கே வந்தது 1000 வருஷம் முன்னாடி ஃப்ரெஞ்ச் பாலினீஷியாவிலேருந்து. ஓகேவா? ஸோ அதுதான் இது. இவங்களோட மொழி பார்த்திங்கன்னா மௌரி மொழி, நியூசிலாண்டில் பார்த்தோம்ல அதே மொழி தான். இங்கிலீஷும் அஃபிஷியல் லாங்குவேஜ். அது பிரிட்டிஷ் ஆண்டதுனால, நியூசிலாண்டு கண்ட்ரோலில் இருந்ததுனால. இது தவிர புக்கன் அப்படின்ட்டு இன்னொரு மொழியும் பேசுகிறாங்க. ஸோ மொத்தம் 3 லாங்குவேஜ் இந்த நாட்டில். ஸோ வந்துட்டோம். பேங்க் சவுத் பசிபிக் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மாற்றிடலாமா? ஏன்னா டைம் ஆகிடும். இங்கே சீக்கிரம் 3:30-4 மணிக்கெல்லாம் பேங்க்கை மூடிடுவாங்க. நான் போயிட்டு இங்கே பேங்க்கில் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. டாலரை கொடுத்து இது மாற்ற முடியுமா, இல்லை ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியுமா, எது நமக்கு பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, முடிச்சுட்டு பேசலாம் இருங்க. ஓகேங்க, பேங்க் ஆஃப் சவுத் பசிபிக் உள்ளே போய் கேட்டேன். அங்கே வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் கிடையாதுங்க. இங்கே வேணும்னா நீங்கள் வந்து ஏடிஎம்மில் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பணம் எடுத்துக்கலாம். பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஏடிஎம்மில் வித்ட்ராயலுக்கு வந்து $7 சார்ஜ் பண்ணுறாங்களாம்மா. $7ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு $360-370 வரும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மணி எக்ஸ்சேஞ்சு பார்ப்போம். மணி எக்ஸ்சேஞ்சில் எந்த அளவுக்கு இது கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் ஒரு $200 மட்டும் மாற்றலான்னு இருக்கேன், நியூசிலாந்து டாலரு. ஏன்னா நிறைய இடங்களில் கார்ட் ஸ்வைப்பும் பண்ண முடியும். ஸோ நிறைய பணம் எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாமல் வச்சு மறுபடியும் மாற்றிட்டு இருக்கணும். நம்மளோட கார்டில் வந்து உங்களுக்கு ஃபோரெக்ஸ் சார்ஜஸ் கிடையாது. நியோ கார்டில் டிசிபி டெபிட் கார்டு. ஆனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபீ, இது வித்ட்ராயல் ஃபீ இருக்குது. கார்டு வித்ட்ராயல் ஃபீ பணம் எடுக்கிறதுக்கு அது $500 சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். வெஸ்டர்ன் யூனியன் இங்கே தான் இந்த மொத்த ரேரட்டங்காலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பணம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஈவன் ஏர்போர்ட்டில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு தெரில. இதுதான் மணி எக்ஸ்சேஞ்சு. பார்க்கலாம். சரியாக வராதுங்க இது. நம்ம வந்து இதுலேயே எடுத்துக்கலாம். எவ்வளோ தெரியுமா? அநியாயத்துக்கு வந்து இதாக இருக்குது. $200 மாற்றலான்னு பார்த்தேன். $200 ஆன்லைனில் $1 = 1.68 NSD. அதாவது 336 நியூசிலாந்து டாலர் வரணும் 200க்கு. $200 இவங்க இப்போ கொடுத்துருக்க கனெக்ஷன் பார்த்தா 317 தான் வருது. அதாவது $19, ஆல்மோஸ்ட் $1000 சார்ஜ் பண்ணுறாங்க அந்த கமிஷன். அது ரொம்ப ஜாஸ்தி. $19. நம்ம இதில் எடுத்தால் கூட நமக்கு எவ்வளோ போகும்? $7 வந்து அந்த வித்ட்ராயல் ஃபீயா, ப்ளஸ் நம்மளோட வித்ட்ராயல் ஃபீ $500. அது வந்து $9, $16 தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு $2, $3 சேவ் தான். நம்ம பணமே எடுத்துடலாம். US டாலர் எதுக்கு வச்சுக்கிறேன், வேறு எதுக்காவது தேவைப்படும். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எப்படி இருந்தாலும் நமக்கு நட்டம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஓகே, பணமே எடுத்துருவோம். வாங்க, பணம் வந்துருச்சு பாருங்கள். $400 எடுத்துருக்கேங்க. $400 நம்ம பணத்துக்கு 400 × 55, 54 புள்ளி இருக்குது. 55 வைங்க, $22,000. ஸோ இங்கே பாருங்கள், 50 நோட்டாக வந்திருக்கு. எல்லாம் இங்கே கரன்சி வந்து நியூசிலாந்து டாலர் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 நோட்டு எல்லாம் 50 நோட்டாக வந்துருச்சு. 400க்கு $15 போயிருக்கு. அதில் போயிருந்தால் நமக்கு ஒரு 19 போயிருக்கும். ஸோ ஒரு $4 சேவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஆசைக்கு ஒருக்கா குக் ஐலண்ட்ஸில் பணமும் எடுத்தாச்சு. போகலாம் வாங்க. ஸோ பண பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்தது நம்ம வந்து இதுக்கு போகலாம். இருங்க, முக்கியமாக இந்த ஊருக்குன்னு ஒரு கரன்சி இருக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். குக் ஐலண்ட்ஸ் டாலர் $3 வரைக்கும் வச்சுருக்காங்க. அதாவது குக் ஐலண்ட்ஸுக்குனே உரிய ஒரு $2 காயின் ஏதோ ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குமாம்மா. அப்புறம் $3 மட்டும் ஒரு நோட் இருக்குது. அது வந்து இதில் மட்டும் கிடைக்குமாம்மா பேங்க்கில். முடிஞ்சால் அந்த ஒரு நோட்டை வாங்கிட்டு போயிடலாமா, அது சொவினியருக்கு யூஸ் பண்ணலாம். $3க்கு மேலே நியூசிலாந்து டாலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆக்சுவலாக நியூசிலாந்து டாலர் தான் கரன்சி. ஏதோ அந்த $3 வரைக்கும் ஒரு நாங்களும் கரன்சி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பாவலா காட்டுறதுக்காக, ஒரு சொவினியருக்காக குக் ஐலண்ட்ஸ் டாலர் இருக்குது. அதை வாங்கிட்டு போயிடலாம். இங்கே ஓகே, போகலாம் வாங்கிட்டு போயிடும். பேங்க்லேருந்து வெளியில் வந்து விட்டோம். காயின்ஸ் வாங்கி விட்டோம். குக் ஐலண்ட்ஸ் நோட்டு வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இதாங்க குக் ஐலண்ட்ஸு. இதுதான் இவங்களோட மேக்ஸிமம் கரன்சியே. $3 புழக்கத்தில் கிடையாது. இந்த பேங்க்கில் மட்டும் கிடைக்கும்னு வைங்களேன். ஒரு சொவினியர் மாதிரி வச்சுக்கலாம். பட் ஈக்குவலண்ட் தான். அதாவது இதோட குக் ஐலண்ட்ஸ் டாலர் 3யும் நியூசிலாந்து டாலர் 3யும் ஈக்குவல் 1:1 தான். ரொம்ப ரொம்ப ரேரான நோட்டு. இது பாருங்கள், நம்ம நோட் கலெக்ஷனில் இதுவும் ஆட் ஆகுது. குக் ஐலண்ட்ஸ் டாலர் இது ஒரு $3, இதுவும் ஒரு $3. வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். 2 டைப் ஆஃப் நோட்டு ஒரே கரன்சிக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், காயின்ஸ் பாருங்கள். இது வந்து $2 காயின், எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது ரெண்டு ஒரு டாலர் நோட்டு. ஸோ மொத்தம் 6 2 8 2 10. ஸோ ஒரு $10, ஒரு 10 நியூசிலாந்து டாலர் கொடுத்தேன். அதில் 2 × 3 1 × 2 2 × 1 போட்டு $10 சூப்பராக குக் ஐலண்ட்ஸ் இதை கொடுத்துட்டாங்க. இது நம்ம செலவே அளிக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ரேர் கரன்சி நம்மளோட சொவினியர் கலெக்ஷனில் வச்சுக்கலாம். உலகத்திலே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு காயின் வச்சுருக்க ஒரே நாடு இப்போ நம்ம இருக்கிற குக் ஐலண்ட்ஸ் தாங்க. வித்தியாசமான ஒரு ஷேப்பில் ஒரு காயின். சூப்பர், போகலாம் வாங்க. எனக்கு அப்படியே இந்த பழங்கால ஞாபகங்கள் வருது. நம்ம ஊரில் இந்த 10 பைசா 5 பைசாலாம் விதவிதமான ஷேப்பில் இருக்குது தெரியுங்களா. ஸ்கொயரு அப்படியே 2 வளைவளைவாலாம் இருக்கும். பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் எவ்வளோன்னு பார்ப்போம். நியூசிலாண்டில் வந்து ஒரு லிட்டரு 2.4.
ஆல்மோஸ்ட் 140 ரூபா 130 ரூபா. இங்கே வந்து 1 லிட்டர் வந்து 2.47. என்னங்க நியூசிலாண்டோட அதே ரேட்டு தான் ஆல்மோஸ்ட்டு 2.5னே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் 140 ரூபா லிட்ரு. இங்கே தான் லாஸ்ட் ஸ்டாப். இங்கே இருக்காமா, இதில் கொஞ்சம் மேலே போனால் அந்த வோடஃபோன் வருமாம்மா, போய் நம்ம இது பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இது கிளாக் வைஸ் பஸ்ஸு பார்த்தீங்களா, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பஸ்ஸு. ஸோ மொத்தமே 2 பஸ் தான், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மொத்த ஐலாண்டே ஒரே ரோடு தான். இங்கே பாருங்க, இது ஆன்டி கிளாக் வைஸ் பஸ்ஸு. இவ்வளோ தான் இந்த ஊரோட மொத்த டிரான்ஸ்போர்ட்டே. 2 பஸ்ஸு தான், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாப்பு. இங்கேருந்து ஆரம்பிக்கும், இங்கே தான் முடியும். இதுதான் இந்த குக் ஐலாண்ட்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு மொபைல் ஸ்டோர், வோடஃபோன். இது நெட்வொர்க் ஸ்டோரு. இந்த நாட்டில் ஒரே ஒரு நெட்வொர்க் தாங்க, வேறு எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. சில அட்லீஸ்ட் ஒரு இன்னொருத்தர் காம்படிட்டராவது இருப்பாங்க. இந்த நாட்டில் வோடஃபோன் மட்டும்தான். மொத்தமே டூரிஸ்ட்டுக்கு 2 பிளான் தான். 15 நாள் வேலிடிட்டி, $49, 10 GB டேட்டா ப்ளஸ் கொஞ்சம் கால்ஸ் பேசிக்கலாம். அதே மாதிரி $69 பிளானு, அது வந்து 20 GB, அது கொஞ்சம் கால்ஸ் பேசிக்கலாம். இவ்வளோ தான் மொத்தமே. $50 ஒன்று, $70 ஒன்று, 2500 ஒன்று, 3500 ஒன்று. வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து 10 GB போதும் 4 நாளைக்கு. போட்டுடலாமா? வாங்க. தேங்க்யூ. ஹெல்ப் இங்கே பாருங்கள், வாங்கிட்டேன் சிம் கார்டு. சூப்பர். நெட்டும் போட்டாச்சு, வந்துடுச்சு 4G. இங்கே பக்கத்துலேயே வோடஃபோன் ஸ்டோர், அதுவும் இதுதான். இது ஒரு வோடஃபோன் ரிட்டைல் ஸ்டோரு. இங்கே பாருங்கள், $49, 2500 ரூபா செலவு பண்ணி 10 GB, 30 நிமிஷம் லோக்கல் கால் பேசிக்கலாம். இன்னொன்று, முதலாக என்னோடய ஃபோன் நம்பரை உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நம்பர் பார்த்துருக்கீங்களா, வெறும் 5 டிஜிட் தான், 83-908. இது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் எடுப்பேன். இதுதான் என்னோடய குக் ஐலாண்ட்ஸ் நம்பர். இது அப்படியே அடிக்காதீங்க, ப்ளஸ் முன்னாடி 62 போட்டுக்கோங்க. ஸோ +62 83908. முதலாக உங்கள் குமாரோட நம்பரை நான் வந்து இது பண்ணிவிட்டேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். ஓகே, போகலாம் வாங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேயே வாங்கலாம், பட் ஏர்போர்ட்டில் தான் அந்த $49 சிம் கார்டு இல்லைன்ட்டாங்க. 69 இருக்குனாங்க. விடாப்படியே நேற்று வாங்காமல் இங்கே வந்து வாங்கினங்காட்டி நமக்கு ஒரு $20 சேவ். அப்படியே அந்த இதுக்கு போகலாமா, பீச்சுக்கு? ஸோ நம்ம போன சமோவா அதெல்லாம் வந்து பெரிய தீவு. ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் டோட்டலாக சுற்றி அந்த ஆரம்ப புள்ளிக்கே வரணும்னா. இது ரொம்ப 32 கிலோமீட்டர் தான் பெரிமீட்டருங்கிறதுனால நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 1 மணி நேரத்தில் வந்துடலாம். 1 மணி நேரம் கூட இல்லை, 55 நான் 3/4 மணி நேரத்தில் வந்துடுவோம். ஆக்சுவலாக ஏன் வந்து நான் US டாலரை முறிக்கிறேன்னா, US டாலர் கரன்சி கேஷ் பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. அது தேவையில்லாத இடத்துல நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே நான் சேஃப்டிக்காகவே வச்சுருப்பேன். எதுவுமே எங்கேயுமே எதுவுமே என்ன பண்ண முடியல, பிரச்சனைனா மட்டும்தான் அது யூஸ் பண்ணணும். அது வந்து துருப்புச்சீட்டு மாதிரி தேவைப்பட்ட இடத்துல தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம். இங்கே இந்த $20 குறைச்சி கொடுக்காங்கிறதுக்குலாம் நம்ம அது யூஸ் பண்ணோம்னா டோட்டல் இது வந்து போயிடும். நம்ம வந்து அப்படியே நடந்து இதுக்கு போகலாம். பார்த்தீங்களா போலீஸ் வண்டி, இங்கே தான் போலீஸ் இருக்க மாட்டிருக்குங்க. நம்ம இது நடக்கணும். குக் ஐலாண்ட் பஸ் போட்டிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் டிபார்ச்சர் 2 o'clock. லாஸ்ட் 10 மணி வரைக்கும் பஸ் இருக்குங்க, பரவாயில்ல. ஆன்டி கிளாக் வைஸ் கம்மி தான், 4:30 முடியுது. கிளாக் வைஸ் வந்து நைட் 10 மணி வரைக்கும் இருக்குது. நம்மளோட ஹாஸ்டல்லேருந்து இந்த ஏர்போர்ட் வழியாக இங்கே டவுனுக்கு வந்தது, அவருவா டவுன் வந்தது கிளாக் வைஸு. அப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து நம்மளோட ஹாஸ்டல் போகணும் பார்த்தீங்களா, அது வந்து ஆன்டி கிளாக் வைஸு. அதனால தான் நைட்டு பஸ் இல்லை, ஏன்னா 4:30 முடியுது. வேணால் மேபி ஆப்போசிட் சைடில் ஏறிட்டு நம்ம ஒரு சுற்றி ஆன்டி கிளாக் வைஸில் வந்திருக்கலாம். பட் நமக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு போன தடவை ஈஸியாக, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி போயிடலாம் வாங்க டுவர்ட்ஸ் பீச் ரோட்டுக்கு. சரி, ரத்தின சுருக்கமாக பார்த்துருவோமா இந்த நாட்டோட இதை. 10ஆம் நூற்றாண்டில் இந்த பாலினீஷிய மக்கள் துடுப்பு போட்டில், கெனூஸில், ஃப்ரெஞ்சு பாலினீஷியா இன்னும் கொஞ்சம் ஈஸ்ட்டில் இருக்குங்க, அது பசிபிக் பெருங்கடலில். அங்கேருந்து இதுக்கு வராங்க குக் ஐலாண்ட்ஸ். இங்கே வந்து இந்த 15 தீவுகள் இருக்குல்ல, இங்கே 13 தீவுகளில் வந்து செட்டில் ஆகுறாங்க. 2 தீவுகளில் மட்டும் மக்கள் இல்லைங்க. அதுக்கப்புறம் முதல் யூரோப்பியன் ஆர் இங்கிலீஷ்மன் வந்து இங்கே வந்து கால் பதிச்சது வந்து 18ஆம் நூற்றாண்டில் தான். எப்படி நியூசிலாண்டில் வந்து குக் வந்தார், அதே மாதிரி தான் முதல் குக்கு தான் இங்கே வந்து காலை வச்சார். பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் மற்றும் கேப்டன், அந்த போட்டில் தான் வருவாங்க கப்பலில். அந்த கப்பலோட கேப்டன் குக்கு தான் முதல் இங்கே குக் தீவுகளில் காலை வைக்கிறாரு 1773. அப்புறம் 2வது தடவையும் வராரு 1778. இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருந்தார் அவர் ஃபுல்லாக, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, இங்கே. அதனால தான் இந்த தீவுகளுக்கு பேரே வந்து குக் தீவுகள் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. இங்கே ஒரு வழி இருக்குது, அப்படியே பீச் மாதிரி இல்லை, அதனால் நடக்க முடியுமான்னு தெரில.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறையா இந்த தீவுகள் இருக்கிறது தெரிஞ்சு இந்த அமெரிக்காவிலேருந்து, அப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து, யூகேலேருந்து, முக்கியமாக யூகே அமெரிக்காவிலேருந்து வேலர்ஸ் இருப்பாங்க இல்லைங்க, இந்த ட்ரேடர்ஸு வேலர்ஸ்னால் இந்த திமிங்கலம் முடிக்கிறவங்க அவங்கெல்லாம் வராங்க. ஏன்னா இங்கே திமிங்கல சீசன் அப்போது, அதாவது மே டு அக்டோபர் அப்போ நிறைய திமிங்கலங்கள் வருவாங்க இங்கே கடற்கரைகளுக்கு. ஸோ அந்த திமிங்கலங்களை பிடிக்கிறதுக்காக வேலர்ஸ் வருவாங்க. அவங்க வரும்பொழுது இங்கே இந்த பாலினீஷியன் மௌரி மக்கள் இருக்காங்களா, அவங்க இங்கே எதுக்காக வந்து கரை ஒதுங்கி இது பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உணவு தண்ணி அதெல்லாம் தேவை. அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு கப்பலில் வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இதெல்லாம் தீந்துரும்ல, ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தீவுகளில் கரை ஒதுங்கினாங்க. கரை ஒதுங்கி இங்கே இருக்கிற இந்த பாலினீஷியன் மக்கள், பழங்குடி மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு ஏதாவது தேவையானதை கொடுத்துட்டு இவங்க வந்து இதெல்லாம் வாங்கிப்பாங்க, உணவு, அப்புறம் வந்து குடி தண்ணி, இது எல்லாமே. ஸோ இப்படி பண்ணும்போது தான் இந்த தீவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பியன்ஸ் வர ஆரம்பித்தது, வேலர்ஸு மூலியமாக, ட்ரேடர்ஸு இவங்கெல்லாம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி வந்து நியூசிலாண்டுக்கு வந்து பிரிட்டிஷார்ஸ் வந்து கைப்பற்றி இது பண்ணாங்களோ, காலனி ஆக்குனாங்களோ, அதே மாதிரி பிரிட்டிஷ் கீழே வருதுங்க. இது பிரிட்டிஷ் காலனினே வச்சுக்கலாமே, காலனியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நியூசிலாண்டு வந்து அதை பற்றி பார்த்துருப்பான். இந்த மாதிரி நியூசிலாண்டு வந்து 1840ஸ்லேயே வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1947 விடுதலை கொடுத்துட்றாங்க. இதுவும் அதே மாதிரி தான். 1947க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நியூசிலாண்டு கையில் இதை கொடுத்துட்றாங்க, குக் ஐலாண்ட்ஸை. ஸோ கிட்டத்தட்ட 1947 1965 வரைக்கும் நியூசிலாண்டோட கண்ட்ரோலில் இருந்தது. காலனின்னு சொல்ல முடியாது, ஒரு கண்ட்ரோலில் இருந்ததுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்குன்னு தனி பார்லமெண்ட், தனி கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் வச்சு பிரைம் மினிஸ்டரு, இது எல்லாமே இதானது வந்து 1965 தான், ஆகஸ்ட் 4 ஸோ கிட்டத்தட்ட இந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன் டே, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கூட வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, ஆகஸ்ட் 4 1964. 64 65 கீழே டெக்ஸ்ட் போட்டுறேன், குழப்பிட்டேன். ஸோ இப்போ தாங்க சுதந்திரம் கிடைக்கிது நியூசிலாண்ட்லேருந்து. பட் என்ன தான் சுதந்திரம் கிடைச்சா கூட இந்த நாடு வந்து இன்னமும் வந்து இவங்களோட இந்த நாட்டில் வந்து ஆர்மியெல்லாம் கிடையாதுங்க, இவங்க போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டிஃபென்ஸ் சம்மந்தமான உதவிகள் மற்றும் ஏதாவது இங்கே இயற்கை பேரழிவுகள் இங்கே அடிக்கடி வருவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது கூட டைஃபூன் சீசன் தான். சவுத் பசிபிக் தீவுகளில் இந்த டிசம்பர் டு மார்ச் மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 மாதங்களில் வந்து நிறையா சூறாவளி காற்று, இந்த டைஃபூன்ஸு, சைக்ளோன்ஸு இதெல்லாம் வரும். மாபெரும் மழை அடித்து நகுத்தும். ஸோ இந்த மாதிரி டைமில் பயங்கரமாக சேதமாடும் பொழுது இதுக்கு நிதி தேவைப்படும்ல. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நியூசிலாந்து பண்ணுவாங்க. ஃபுல்லாக இன்றைக்கி பீச்சே இல்லை, ஃபுல்லாக எல்லாம் கருங்கற்களாகவும் பாருங்க. இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபுல்லாக எல்லாம் கோரல் ரீஃப்ஸ், பவளப்பாறைகளோட இதாக தான் இருக்குது. ஐயோ கவனம். இங்கே வந்து வருஷம் ஆகஸ்ட் 4 இல்லை, ஆகஸ்ட் முதல் வாரம் திங்கக்கிழமை வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இவங்க பெருசாக சுதந்திரம் வாங்கின மாதிரி இவங்க இண்டிபெண்டன்ஸ் டேங்கிற வேர்டு யூஸ் பண்ணல. ஏன்னா இன்னமும் கூட நியூசிலாண்டு வந்து பல்வேறு வகைகளில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நியூசிலாந்துலேருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்குன்னு தனி நாடு அந்தஸ்து, தனி கவர்மெண்ட்டு, தனி கரன்சி, குக் ஐலாண்ட்ஸ் டாலர் பார்த்தீங்க. இருந்தாலும் இவங்க நியூசிலாந்து டாலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்குன்னு தனியாக அடிச்சுக்கிட்டு இருக்கணும் நோட்டு. நியூசிலாந்து டாலர் தான் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாருங்க. அதனால் ஏன்னா சில நாடுகள்லாம் உலகத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலர் கரன்சியாக வச்சுருப்பாங்க. நம்ம போன எல் சல்வடார் மாதிரி தனி கவர்மெண்ட்டு, தனி கவர்னன்ஸ் எல்லாமே. ஆனால் ஏதாவது உதவி தேவைப்பட்டால், டிஃபென்ஸ் உதவியோ இல்லை ஏதாவது நிதி உதவியோ, அப்போ வந்து இவங்க நியூசிலாண்டை கேட்பாங்க, நியூசிலாந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த இது கொடுத்தாங்கல்ல கான்ஸ்டியூஷன், அப்போயே வந்து ஏற்றிருக்காங்க 1965. இன்னமும் சார்லஸ் 3 கண்ட்ரோலில் தான் இருக்குதுங்க நியூசிலாண்டு சரி, இந்த இதுவும் சரி. ஆமாம், பிரிட்டிஷ் மன்னர் இருக்கார்ல சார்ல்ஸ் 3, அவரோட இதில் தான் இருக்குது. குக் தீவுகள் 15 தீவுகள்னு சொன்னால் 15ல் நார்த் ஐலாண்ட், சவுத் ஐலாண்ட்ஸ்னு பிரிக்கலாம் அந்த அட்டோல்ஸை. நியூசிலாந்து ஹை கமிஷன் இருக்குங்க அங்கே. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹை கமிஷன் சொல்லும்போது இது பண்ணேன், இந்த நாட்டுக்கு பிரஜைகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு குக் ஐலாண்ட்ஸ் பாஸ்போர்ட்டும் இருக்கும். இவங்க வேணும்னு ஆசைப்பட்டால் நியூசிலாண்டோட சிட்டிசனாகவும் ஆகிக்கலாம். இவங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. நியூசிலாந்து பாஸ்போர்ட்டும் எடுத்துக்கலாம். நியூசிலாண்டில் போய் இவங்களால ஒர்க் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும் ஃப்ரீயாக, கிட்டத்தட்ட அவங்க நாட்டு பிரஜை மாதிரியே. ஆனால் இதே நியூசிலாண்டு பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், அவங்க நாட்டு சிட்டிசன்ஸ் வந்து குக் ஐலாண்டோட இது சிட்டிசன் ஆக முடியாது. இவங்களுக்கு மட்டும் அந்த இது கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு இது. அதாவது குக் ஐலாண்டர்ஸ் கேன் பிகம் நியூசிலாந்து சிட்டிசன்ஸ், நியூசிலாந்து சிட்டிசன்ஸ் கேனாட் பிகம் குக் ஐலாண்டர்ஸ். இவ்வளோ தான் கான்செப்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் கோர்ட், இந்த நாட்டோட கோர்ட்டுங்க. மொத்தம் 15,000 பேருக்கு ஒரு கோர்ட். எவ்வளோ பெரிய கோர்ட்டு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. அந்த பக்கம் ஒரு சினிமா தியேட்டர் இருக்குதுங்க.
டால்பி சவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1965 சுதந்திரம் கிடைக்குதா, சுதந்திரம்னு வச்சுக்க முடியாது, கான்ஸ்டியூஷன் தனி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டும் இருக்குங்க. ஸோ அங்கே தான் இதெல்லாம் இருக்குங்களேன். ஸோ டெமோக்ரஸி, மக்களாட்சி தான் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நாட்டோட முக்கிய வருமானம் எது தெரியுங்களா? டூரிசம். நிறைய டூரிஸ்ட் வராங்க நியூசிலாண்ட்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, மற்றும் உலகம் ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் பேர். அதிகமாக வர்றது இங்கே தான். ஏன்னா இங்கிலிருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஃப்ரெஞ்ச் பாலினீஷியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட்டில் லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது குக் ஐலாண்ட்ஸ்க்கு. நியூசிலாண்டோட நம்ம வந்து ஆக்லாண்ட்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஆஸ்திரேலியாவோட நம்ம போகிறோமே சிட்னிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ இது மாதிரி மொத்தமே ஒரு 4-5 நாடுகள்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு. மற்றது எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றி தான் வந்தாகணும். ஆஸ்திரேலியாவோ நியூசிலாண்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வந்தாகணும். அதனால தான் இந்த தீவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக வர முடியாது இந்தியாவிலேருந்து. நீங்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கடக்காமல் ஃபிஜி டு இங்கே விட்டுருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். மற்ற பசிபிக் தீவுகள் மாதிரி டைரக்ட் ஃப்ளைட் இல்லை ஃபிஜியிலேருந்து. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இங்கே. ஏன்னா ஃபிஜி தான் வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டுகளில் ஒரு ஹப்பு மாதிரி சவுத் பசிபிக். அங்கேருந்து எல்லா பசிபிக் தீவுகளுக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஆனால் குக் ஐலாண்டுக்கு இல்லை. எனக்கு அப்போவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வந்து டூரிசம் முக்கியமான ஒரு தொழிலா? மீன் பிடிக்கிறாங்க, மீனும் ஒரு முக்கியமான தொழில். இது எல்லாத்த விட குக் ஐலாண்டுக்குனே ஒரு முக்கிய ஒரு தொழில் இருக்குங்க. அதுதான் பிளாக் பேர்ல், கருப்பு முத்து இருக்கு இல்லைங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து பயங்கரமாக அதை வந்து உலக லெவலில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதை வந்து இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் பேர்ல் வந்து கடலில் எடுக்கிறதும் ஒன்று, அதை வந்து இந்த கடலோரங்கள் லகூன்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி கட்டி அது வந்து அது எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல, அறுவடை பண்ணுறாங்க. அறுவடைன்னு சொல்லக்கூடாது, இது விவசாயமா, கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் மாதிரி தான். நிறையா தயாரிக்கிறாங்க பிளாக் பேர்ல்ஸை, கருப்பு முத்து. அது உலகம் ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குங்க. இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அக்ரிகல்ச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும், டூரிசம் ஒரு பக்கம் இருந்தாலும், முக்கியமாக அந்த பிளாக் பேர்ல்ஸ் பயங்கர பிரசித்தி பெற்றது. குக் தீவுகளோட அந்த கருப்பு முத்து பிளாக் பேர்ல்ஸ் வேர்ல்ட்ஸ்லேயே 2nd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பிளாக் பேர்ல்ஸ். நம்ம சொவினீராகவும் வாங்கிட்டு போக முடியும் பிளாக் பேர்ல்ஸை. சொவினீர் கடை இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் பாருங்கள், காட்டலாமான்னு கேட்குறேன் நான். ஹலோ கியா வரானா அப்படின்னா ஹலோன்னு அர்த்தங்க. Can I see black pearls? Just want to show this is the main. It's the only black pearl we have up there. This one. Yeah. கருப்பு முத்து பாருங்க, black pearls. இது தாங்க இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்துக்கு பணம் ஈட்டுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒயிட் பேர்ல்ஸ் ஹைதராபாத்தில் ஃபேமஸ், அங்கே பார்த்துருப்பீங்க. இது black pearls பயங்கர ஃபேமஸ் இங்கே. Where you from? India? Yes, India. All the way from India? I'm a travel blogger exploring all the countries. This time I'm covering New Zealand, Cook Islands and Australia. So I fly from New Zealand to Cook Islands yesterday. So, but you fly from India? Yes, fly India to New Zealand to Cook Islands. Yeah. Okay. So what country you been to? I've been to, do you mind coming in the camera? Is it okay? Video? I Okay. love watching vlogs, travelers. Thank you. Thanks a lot. Because I watched Americans when they went to India, did all that. Okay. I'm Kumar from India. Nice to meet you. I'm Sharon. Sharon. Amina. So it's your tradition having the flower in the... Yeah. This is your national flower? Yes, Cheramauri. Cheramauri. இதுதாங்க Cheramauri. ஷெரமௌரி. Yeah. ஓகே, இந்த நாட்டோட தேசிய இதுங்க பூங்க இது ஷெரமௌரி. இவங்க இது காதில் வச்சுருப்பாங்க. They say if you wear on your right, you're single. If you wear on your left, you're married. Oh. But everybody wear on the right. Okay, so if you wear on the left, you're married. Married. Yeah. If you're on the right, you're single. இடது காதில் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, வலது காதில் வச்சுருந்தா வந்து நீங்கள் தனியாக சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இந்த பூ வந்து இந்த காதில் வச்சுருக்கிறத வச்சே கண்டுபிடிக்கலாம் பெண்கள் வந்து கல்யாணம் ஆன பெண்களா கல்யாணம் ஆகாத பெண்களா. Okay. Comfortable. Okay. Doesn't really matter. But mostly எல்லாம் ரைட்டில் தான் வச்சுருப்பாங்களாமா. How long here you're in Rarotongan? 5 days. Yeah, really happy to meet you. Yeah, happy to meet you too. Thank you. I will see you around. Thank you. So the black pearl is the main source of income for the Cook Islands. No, black pearls. This is the ones for the crown. Okay, crown. No, for the Cook Islands, black pearl is the most important exporter. No, they don't export it anymore. But in the internet they mentioned, but they sell it worldwide.
If you go across the road, Okay. there's coral pearls. Okay. They will tell you more about black pearls because they are farmers. Oh, black pearl farmers. Yeah. Okay, okay. We just buy off the farmers Okay. and sell, but we don't have any more. Okay, okay. Yeah. But lot of, Cook Islands, they export black pearls to all over the world. Yes, but not like before. Not like before. Yeah. And any issues, problem? I don't know what's the problem, but there's less farmers now. Oh, less farmers, Yeah, okay. but on the road, there's a blue shop called Coral's Pearls. Coral pearls, okay. Yeah. I will check it out. Yes. Okay, Yeah. okay. Nice to meet you. Yes. Thank you. Okay. Just want to know what is the price of the that one? That one is $350. This one is $350. Yeah. ஸோ இது பிளாக் பேர்ல்ஸ் 1 2 3 4 5 6 பிளாக் பேர்ல் கருப்பு முத்துக்களோட இருக்குது. இந்த இது வந்து $300ங்க, அதாவது ஒரு 16,000 ரூபாங்க இந்தியன் மணிக்கு, 16,500. So you on YouTube? எஸ், What's your page? Backpacker Kumar. You can check it out. Yes, this one. Nice you come to the Pacific Islands. Thank you, thank you. Yeah. Paradise of the Pacific, Yes, Cook this Islands. is heaven on earth. Yes. Yeah. Thank you. Yeah. Nice meeting you. Yes. Yeah, see you. Bye. 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 அவ்வளோதாங்க. இந்த அம்மா சொல்லவே கேட்டிங்க. இப்போ பெருசாக இவங்க ஃபார்மர்ஸ் இது பண்ணுறது இல்லையாட்டிருக்குங்க. இன்டர்நெட்டில் ஒன்று போட்டிருக்கேன், இதுதான் வந்து இவங்களோட முக்கிய தொழில், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பிளாக் பேர்ல்ஸ்னு. ஆனால் ரியல் நிலவரம் பார்த்தீங்களா, இவங்ககிட்ட லோக்கல்ஸில் கேட்கும்போது தான் தெரியுது. இதை சொல்கிறாங்களே, முதல் அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இதான் இது ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த லகூன்ஸில் கடலை ஒட்டி தான் அந்த பிளாக் பேர்ல்ஸு. பெரிய லெவலில் இப்போ நம்பர் குறைஞ்சிடுச்சாட்ருக்கு. இது பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் குறைஞ்சதுனால ஏற்றுமதியும் குறைஞ்சிடுச்சாட்ருக்குதுங்க. இது எப்படி நல்லா இருக்குல்ல, பீச் ஒட்டி அப்படி நடந்து போகுமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு இங்கே பெரிய லெவலில் இப்போ டூரிசம் வந்து ஒரு வருமானம் இருந்தால் கூட, இந்த குக் ஐலாண்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து இதுக்கு போயிடுறாங்க, நியூசிலாண்டுக்கு. அங்கே தான் இவங்களுக்கு வேலை செய்யலாமே, நியூசிலாண்டு பாஸ்போர்ட்டு வாங்கிக்கலாமே. அதனால் அங்கே போய் வேலை செஞ்சு சம்பாரித்து பணம் ஃபேமிலிஸ்க்கு இங்கே அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வேலை வாய்ப்பு இல்லைனாலும் இவங்க நியூசிலாண்டு போய்க்கலாம். கிட்டத்தட்ட நியூசிலாண்டு சிட்டிசன்ஸ் மாதிரி தான் இவங்களும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நியூசிலாண்டோட காலனியாக இருந்ததுன்னு கூட சொல்லிக்கலாம், ஒரு 15-17 வருடங்கள் பிரிட்டிஷ்க்கு அப்புறம். அதனால தான் இங்கிலீஷ் வந்து இங்கே ஒரு முக்கிய மொழியாக இருக்குது. அப்புறம் இவங்களோட அந்த பாலினீஷியன் மொழியான மவோரி மொழி நியூசிலாண்டில் பார்த்தது. மற்றும் இன்னொரு மொழி சொல்லணே, டக்கோவா. ஹலோ, ஹாய், ஐ எம் ஃபைன். ஒரே பொண்ணு தனியாக உட்காந்து குளிச்சுட்ருக்குறாங்க இதில். ஹலோ, ஆர் யூ ஓகே கமிங் இன் த வீடியோ? ஓகே, ஐ எம் Kumar, travel blogger from India. Oh, wow. Nice to meet you. Nice to meet you. I'm Zion. Hello, your name? Zion. Zain. I'm Kumar. Kumar? Yeah. Oh, nice to meet you. You are a resident of Cook Islands? I'm not. I'm from Melbourne. I'm from Melbourne, Australia. Oh, Melbourne, Australia. Oh, great, Victoria. Solo traveling. Oh, solo traveling. Are you too? Yeah, I'm a solo traveler too. Oh, that's nice. Yes, thank you. Oh, wow. We're just having fun in the beach, enjoying the beach. Yeah, I'm just this patch here. Okay, Yeah. great. Oh, yeah. Are you enjoying it? Yeah, I'm enjoying. I just landed yesterday, Yeah. staying in Backpackers Hostel, Rarotonga. Just came to the town to buy SIM card and just roaming around the island. Wow, that's beautiful. Thank you. Wow. Okay. Having fun. Yeah, having fun. Okay. What's your YouTube? Backpacker Kumar, you can check it out. Backpacker Kumar, Kumar. I'll search on my phone. ஓகே, பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. நான் குக் ஐலாண்டர் நினச்சேன், ஆஸ்திரேலியாவாக இருக்கு, மெல்போர்ன். எஸ், பேக்பேக்கர் குமார். மீ. I'll subscribe now. Thank you. Thank you. Thank you. See you. Bye. Enjoy your time. Bye. You too. Bye. நம்ம இப்படி நடந்து போகலாம் வாங்க. நான் எடுக்க வேண்டாம் தான் நினச்சேன், பட் அவங்களே ஆர்வமாக கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். யூடியூப்கிட்ட பேசுகிறது. மொத்த தீவே 32 கிலோமீட்டர் தான். அப்படியே இந்த பெரிமீட்டர் இப்படியே நடந்தீங்க 32 கிலோமீட்டரை சுற்றி இதே இடத்துக்கு வந்துடுவீங்க. பட் இதில் நிறைய பீச்சஸ்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, லகூன்ஸு, ஸ்னார்க்கலிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தீவுக்கு இடையில கொஞ்சம் மவுண்டெயின்ஸ் இருக்குது. நம்ம வந்து அது வந்து ட்ரெக்கும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சீ சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும், லேண்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்க பவளப்பாறைகளில் மீன் வகைகள், கலரான பவளப்பாறை இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அது நம்ம ஸ்னார்க்கல் பண்ணி பார்க்கலாம், கேக்கிங் பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் இந்த மவுண்டெயின்ஸ் ட்ரெக் பண்ணலாம், வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து போட்டில் போய் அந்த நைட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு வந்து சீ பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் அந்த லேண்ட்மேஸ் ட்ரெக்கிங் இது எல்லாமே இருக்குங்க. நல்லா இருக்கு இடம். மணி 3 ஆகுது.
பஸ்ஸு பிரச்சனை இல்லை, 10 மணி வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு 6 மணி வரைக்கும் இருந்துட்டு சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிடலாம். அங்கே பாருங்க ஒரு மீனவர் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க, தெரியுதா? சொல்ல மறந்துட்டேன், இங்கேருந்து எல்லா தீவுகள் எல்லாம் மற்ற தீவுகள்லாம் ரொம்ப தள்ளி இருக்குதுங்க. ஸோ அதனால் என்னென்னா ஃப்ளைட்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ். இவங்களோட ஏர்லைன் இருக்குது, ஏர் ரேரோட்டோங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகலாம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஒன் வேவே $200 $300 போடுவாங்க இங்கேருந்து 3/4 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு. நம்ம $200 4 மணி நேரம் வந்தோம் நியூசிலாண்ட்லேருந்து. பட் இங்கே டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் எக்ஸ்பென்சிவ், சாலமன் தீவில் பார்த்த மாதிரி தான். ஆனால் மக்களுக்கு போகிற நார்மல் போட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி, வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான். டைமும் நிறைய எடுக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஒவ்வொரு தீவுகளும். ஸோ இதுதான் இதில் இந்த தீவு ஹைலேண்ட் ஹாப்பிங் வந்து இங்கே பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை. சமோவா மாதிரி 2000 3000 நினைக்கிறேன். அந்த ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு போகணும், அந்த மாதிரி இங்கே டப்புன்னு பண்ண முடியாது, ஃப்ளைட்டு தான் எடுத்தாகணும். சரக்கு கப்பலும் இங்கே தான் வரும் மற்ற நாடுகள்லேருந்து. ஏன்னா இவங்க வந்து இங்கே உங்களுக்கு இன்னெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, விவசாயம். இதில் இந்த கிழங்கு வகைகள் இதெல்லாம் சமைக்கிறாங்க. அப்புறம் தேங்காய், மெயினாக முக்கிய உணவே தேங்காய் தான். தேங்காய் தண்ணி குடிக்கிறாங்க, தேங்காய் வரைச்சி தேங்காய் பாலில் இந்த இதெல்லாம் இப்போ மீன்கள் போட்டு சமைக்கிறது, இந்த பாலினேஷன் வே ஆஃப் இது அதெல்லாம் பார்த்துருப்போம். சுடுகற்களை சமைக்கிறது இதெல்லாம் இருக்குது. இங்கே எதுவும் வழி இல்லை, அந்த பக்கம் எங்கேயாவது போகலாம் வாங்க. அவங்க சொன்னாங்களே ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு. ஸோ உலகின் சொர்க்கம் இந்த குக் தீவுகள். எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூபர் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஈவன் ஹிந்தி யூடியூபர்ஸ் கூட குக் ஐலாண்ட்ஸ் பெருசாக வந்தது கிடையாது. குக் ஐலாண்ட்ஸும் இந்த ஃப்ரெஞ்ச் பாலினீஷியாவும். எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் பாலினீஷியாவும் போகலாம் தாங்க இருந்தேன், அதையும் முடிச்சிடலாம். இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து ஃப்ரெஞ்ச் பாலினீஷியாவிலேருந்து நம்ம வந்து சிட்னிக்கும் ஃப்ளைட் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா வந்து இன்னும் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தாங்க இருக்குது, ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில். அதனால் அதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் எம்பசியில் அப்ளை பண்ணி தனியாக வந்து வீசா வாங்கணும். ஷெங்கன் வீசா கிடையாது, ஃப்ரெஞ்ச் பாலினீஷியாவுக்குன்னு தனி வீசா ஒன்று இருக்குது, அது வாங்கணும் ஃப்ரெஞ்ச் எம்பசியில். அது நிறைய டாக்குமெண்ட்ஸு அது இதுன்னு இருந்தது. சரி அது அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன். இல்லைன்னா நம்ம அதையும் கவர் பண்ணியிருக்கலாம். எனக்கு அதுவும் பாஸ் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை. அந்த சொசைட்டி ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா. அதில் முக்கியமாக போரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகிலேயே மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஐலாண்டு. மால்தீவ்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை போரா கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒருக்கா போவோம் ஏதோ ஒரு சீசனில், ஓகேவா? அந்த போரா பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அங்கேயும் பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பண்ணுறோம். ஓகே, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டெஸ்டினேஷன் போராவில் உங்கள் குமார் கண்டிப்பாக போவான். அதையும் பட்ஜெட்டில் பண்ணி காட்டுவான். போகலாம் வாங்க. எப்படி இந்த குக் ஐலாண்ட்ஸையும் பட்ஜெட்டில் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இவங்க வர்ற இடம். ஹனிமூனர்ஸ் மற்றும் லக்ஸுரி ட்ராவலர்ஸ். அப்படியே போகலாம் வாங்க. அப்பா சீரியஸா கிட்டத்தட்ட 20 நாளாக நியூசிலாண்டில் குளிரில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பட்டையை கலப்புது இந்த இடம். புழுக்கம். தண்ணியில் இறங்கினா ஜாலியாக இருக்கும், சும்மா நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. என்னங்க யாரோ ஒரு ப்ரைவேட் லேண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்படி வழி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போயிடலாம் வெளியில். எஸ், வழி இருக்கு. இது ஏதோ ஒரு ரெசார்ட்டு தான், பீச் காம்பர் ரெசார்ட். பேர்ல் மார்க்கெட்டும் இருக்குங்க இங்கே. பாலினேஷன்ஸ்லாம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க பாருங்க பைக்கில். ஓகே, நம்ம அப்படியே போகலாமா? இந்த பக்கம் ஒரு மியூசியம் இருக்குங்க. ஸோ இந்த மொத்த குக் ஐலாண்ட்ஸ் பற்றின வரலாறு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸு அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். போய் பார்க்கலாமா? அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, வீடியோ எடுக்க. பார்க்கலாம் வாங்க. ஹலோ, ஐ எம் இந்தியன் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல் பிளாகர். இஸ் திஸ் த மியூசியம்? Oh no, the museum is over straight down here. Oh, turn right. that turn. Okay. Yeah. Thanks for the information. Thank you. இது ஏதோ சர்ச்சுங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாலினீஷியன் மக்கள், குக் ஐலாண்டர்ஸ். சமோவா மாதிரி தான் இங்கேயும் இருக்க மக்கள் வந்து பயங்கர உடல் பருமனான மக்களுங்க, ஒபீஸ் மக்களுங்க. ஸோ இவங்க உடல்வாகே இப்படி தான். சமோவாவில் பார்த்துருப்போம், உலகிலேயே மிக பருமனான மக்கள் வந்து அந்த துவலூவில் இருக்காங்க, அதுக்கப்புறம் சமோவாவில் இருக்காங்க, மற்றும் குக் தீவுகள்னு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க உடல்வாகே அப்படி தான். அதுவும் இல்லாமல் நிறைய இந்த ஆங்கிலேயர்கள், இந்த நியூசிலாண்டு அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய இந்த இது சாப்பிட்றாங்க. ஃபிஷ் அண்ட் சிப்ஸு, அப்புறம் பர்கர்ஸ் இதெல்லாம் நிறையா சாப்பிட்றதுனால, கிழங்கு வகைகளும் நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஜென்ரலாகவே உடம்பு பயங்கரமாக பருமனாக இருக்குது. ஸோ உலகிலேயே மிக என்ன சொல்கிறது ஒபீஸ் கண்ட்ரீஸில் இந்த குக் ஐலாண்ட்ஸும் இருக்குது டாப் 10ல். இதுதாங்க மியூசியம். ஃப்ரீ என்னன்னு தெரியலையே, க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது. க்ளோஸ் தாங்க ஆகிருக்கு. ஓ, மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே. ஓ, காலையில் மட்டும்தாங்க.
மணி 3 9 AM to 1 PM மட்டும்தான். ஸோ நாளான்னைக்கு வந்தோம்னா பார்ப்போம் அந்த வழியாக இது வந்தோம்னா நம்ம இதை அப்படியே பார்ப்போம். இந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்லாம் இங்கே சீக்கிரமே விட்டுருப்பாங்க. ஒரு அட்டகாசமான ஒரு வால் பெயிண்டிங். இது வந்து எல்லாம் இவங்க பாலினீஷியன் காட்ஸு, இந்த மாவரி மக்களோட குக் ஐலாண்டர்ஸ் ஒரு காட்ஸு. இவங்க பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க, மீன் பிடிச்சிருக்காங்க. இது மாவரி பெண்கள் இல்லை ஒரு பெண் கடவுள் அப்படின்னு நினைக்கிறேன். அதை இதான் நினைக்கிறது. பாருங்கள் இந்த ஸ்குவிட்டு ஆக்டோபஸ்ஸு இந்த மாதிரி வந்து இந்த கெனூஸில் தாங்க இந்த மரப்படகுகளில் தான் துடுப்பு போட்டு வந்து மாதக்கணக்கில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இங்கே கத்திக்கப்பல் இதெல்லாம் விண்டிலேயே ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஓவரால் குக் ஐலாண்ட்ஸோட மக்கள் இங்கே வாழ்வாதாரம் டால்ஃபின்ஸு எல்லாம் போட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பசிபிக் ஏங்க இது காலேஜுங்க, யூனிவர்சிட்டிங்க. யூஎஸ்பிங்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பசிபிக்கில் நான் அங்கே பாருங்கள் இப்போ தாங்க பார்க்குறேன். இங்கே பாருங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பசிபிக். தெரியாமலே நம்ம ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டோம். இது நம்ம ஃபிஜியில் கூட போயிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நண்டி தீவில். இந்த அந்த யூனிவர்சிட்டி வந்து பேஸ் வந்து இதுன்னு நினைக்கிறேன், ஃபிஜியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு வந்து கேம்பஸஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் போனதாக கூட ஞாபகம், சாலமன் தீவில் ஒனியரால். இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன கேம்பஸ். இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாட்டு இருக்குதுங்க. இது அந்த ஐடி இது பண்ண இங்கே பாருங்கள், CEIT இந்தியா குக் ஐலாண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் லேபு. இந்த லேப் அமைக்கிறதுக்கு வந்து இந்தியா வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்களாட்டுருங்க. அதனால தான் வந்து போட்டிருக்காங்க இந்தியா குக் ஐலாண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஐடி. பரவாயில்லைங்க. இங்கே வந்து ஒரு இந்திய தொடர்பு, நம்ம இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஃபண்ட் பண்ணியிருக்கு இந்த கம்ப்யூட்டர் லேப் செட் பண்ணுறதுக்கு. சூப்பரில் இது எதிர்பார்க்கல. மேபி இங்கே கூட தமிழர்கள் யாராவது வேலை செய்யலாம் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில். பட் யாரை போய் கேட்குறது, வீடியோ அலோவ் பண்ணுவாங்களா எதுவும் ஒன்றும் தெரியல. எல்லாம் க்ளோஸில் இருக்குது. இதுக்கு நான் சும்மா ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன், பேசிவிட்டு அலோவ் பண்ணாங்கன்னா எடுக்கிறேன். ஓகே பாய். What was your name? Kumar. Yes. And do you have a contact detail we can write? Or? No, I will come tomorrow afternoon. Sure, same time. Okay. Yeah, thank you. Bye-bye. பயங்கர சிரிப்பு. ஒரு சின்ன கேம்பஸுங்க. இங்கே வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. பட் குக் ஐலாண்டர்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னா அவங்க வந்து மெயின் கேம்பஸான யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பசிபிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபிஜியில் தான் இருக்குது. நண்டி நம்ம போயிருந்தோமே, பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகணுன்னு கூட அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே படிக்கலாமாம்மா. இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும், சின்ன ரூம்ஸ். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் வச்சு ஆன்லைனில் படிச்சுக்கிறாங்க. இங்கே டைரெக்டாக லெக்சர்ஸும் இருக்குது. அது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அந்த அக்கௌண்டிங் காமர்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து இங்கே டைரெக்டாக சொல்லித்தராங்க. மற்றபடி இன்ஜினியரிங்லாம் படிக்கணும்னா நீங்கள் நம்ம ப்ரொஃபஸர் கூட பார்த்துருந்தோம், ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் நண்டியில், ஞாபகம் இருக்கா? நாடு ஃபிஜியில். ஸோ அவங்க வந்து அங்கே போயும் படிக்கலாம், இங்கேருந்து ஆன்லைன்லேயும் படிக்கலாங்க. பட் ஆனால் ஆன்லைனில் படிக்கிறது கஷ்டம். இன்ஜினியரிங் லேபெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மெக்கானிக் இன்ஜினியரிங் லேபெல்லாம் அப்புறம் கம்ப்யூட்டர்னால் ஓகே, ஆன்லைனில் ஓகே. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் கஷ்டம். மேபி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும் ஆன்லைனில் படிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஸ்டம் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க, அதிலே சாஃப்ட்வேர் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே உள்ள வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. பட் ஜென்ரலாக உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு இருந்தேன். யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பசிபிக் சாலமன் தீவில் பார்த்துட்டோம், ஃபிஜியில் பார்த்துட்டோம், ஃபைனலாக குக் ஐலாண்ட்லேயும் பார்த்தாச்சுங்க. பயங்கர ஹாப்பி. இது எதிர்பார்க்கல நீங்கள். யூஎஸ்பி என்னடா கேம்பஸில் ஆளே இல்லையே அப்படின்னு பார்த்தேன். மோஸ்ட்லி எல்லாம் ஆன்லைனில் படிக்கிறாங்க. ஓகே சரி, நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் டவுன் நோக்கி போவோம் வாங்க. அப்படியே கேம்பஸ்லேருந்து வெளியில் வந்தால் இங்கே பாருங்கள், ஒரு பழங்காலத்து ஒரு பில்டிங், ரொம்ப ஒரு பழமையான பில்டிங். இந்த இதில் பீச் காம்பர் பில்டிங் 1845 கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. இதுதான் வந்து செகண்ட் பில்டிங் ராட்டங்கால பில்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து அந்த சண்டே ஸ்கூல் இப்போ சர்ச்சாக இருக்குது. சைக்ளோன் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, இது சைக்ளோன் ஜோனில் இருக்குங்க. அந்த December to March சைக்ளோன் வரும். சைக்ளோன் டாலி இன்டர்பிரட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அந்த சைட் பெரிய டேமேஜ் ஆகிருக்கு. சூறாவளி புயல் அப்படியே ஒரு ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ பீச் காம்பர் இஸ் a living monument preserving the historical legacy of a time that forever changed the island nation. ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்தது இந்த ஒட்டுமொத்த தீவுகளோட இதையே மாற்றிருக்கு, ஹிஸ்ட்ரியே. ஸோ அது இந்த ஒரு பில்டிங் வந்து இன்னுமே அது ஒரு எடுத்துக்காட்டாக இதாக இருக்குதுங்க. ஒரு பழங்காலத்து பில்டிங் எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு ஆர்ட் கேலரியாக மாற்றி வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம், ஆனால் எப்படி உள்ளே போகிறோம் தெரியும், எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கு. இல்லைங்க, எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கு. ஆனால் மணி 3:45 தான் ஆகுது, இப்போயே க்ளோஸ் பண்ணி எங்கேப்பா போகிறீங்க? இல்லைங்க, எல்லாம் க்ளோஸ்டுங்க. ஹலோ, அங்கே பார்த்த
Huh? I forget. I want to buy me a fan. So you bought a fan? Yeah, I saw you like on the beach. Yeah. You just say hi to our viewers. Hello. guys. What's your name? I forgot, sorry. Zion. Zain. Hello, Zain. Hi. Hi. Very happy to meet you again. I know. Thank you. Okay, see you. Bye. போலாம் வாங்க. இது என்னடா தெரிஞ்சு போட்ட மாதிரியே இருக்குன்னு பார்க்குறேன். அங்கே எங்கேயோ தங்கியிருப்பாங்களாட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ரூமில் வந்து ஜாலியாக கடலில் குடிச்சிட்டு கிளம்புறாங்க. மணி மாலை 5:50ங்க. இந்த பிரெண்ட் வாங்கிட்டேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டில். அப்படியே கொஞ்சம் நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, பீச்சை பார்த்துட்டு போகலாமா? இப்போ வந்து நம்ம ரேரட்டாங்கால வடக்குள்ள இருக்குங்க, நார்த்தில் இருக்கோம். இங்கேருந்து அந்த 6 மணி பஸ் பிடிச்சா அப்படியே கிளாக் வைஸில் போய் நம்மளோட அரவராங்கி நம்ம ஹாஸ்டலில் இருக்குல்ல, அது வந்து வெஸ்ட்டு. கரெக்டாக 6:45 ரீச் ஆயிடுவோம். அந்த பக்கம் வெஸ்ட் இருக்குது. நம்ம இப்படி போகிறோம் பஸ் ஏறி, இப்படியே போய் சுற்றி அந்த தீவை சுற்றி நம்மளோட ஹாஸ்டலில் இறங்கிட்டோம்னா கரெக்டாக 7 மணிக்கு சன்செட். சூப்பராக நீங்கள் சன்செட் பார்த்துடலாம். ஓகேவா? போகலாம் வாங்க. சூப்பராக இருந்தது சவுத் பசிபிக். இந்த நாட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அழகாக வந்து நம்ம ஹாஸ்டல்லையோ இல்லை வெளியிலையோ பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சூப்பராக. நம்மளோட ஹாஸ்டலில் இது இருக்குங்க, அந்த ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறது, டோஸ்டரு. ஸோ 3 நாள் இருக்க போகிறோமா, ஸோ டெய்லி வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இதில் இறங்கிடுவாங்க, நம்ம ஏற வேண்டியது தான். ஏறி போகலாம். வரும்போது 15 நிமிஷத்தில் வந்துட்டோம்ல, பட் ஆனால் இது கிளாக் வைஸ் சுற்றி போகிறோம். இந்த ஐலண்டோட ஈஸ்ட் போயிட்டு அப்படியே வெஸ்ட்டுக்கு வர போகிறோம். பட் நார்த்தில் இருக்கோம், அவருவால் நம்ம அரவராங்கியில் இருக்கோம் நம்மளோட பேக் பேக்கர்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20-22 கிலோமீட்டர் பயணம் பண்ண போகிறேங்க. ஹலோ, தேங்க்யூ. அரவராங்கி கிளாக் வைஸ், அரவராங்கி ரைட்? யா, பேக் பேக்கர்ஸ். யா, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. அப்படியே இந்த ஐலண்டோட ஈஸ்ட்லேருந்து அப்படியே சவுத்துக்கு போயிட்டுருக்கோம், ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த பக்கம் கடல் இருக்குது, அங்கே பக்கம் வெஸ்ட்டு. நம்ம வெஸ்ட்டுக்கு தான் போக போகிறோம் சன்செட் அப்போ. இதெல்லாம் ஈஸ்ட்டு அண்ட் சவுத்து, அப்படி ஈஸ்ட்லேருந்து சவுத்துக்கு போயிட்டுருக்கோம். பிரமாதமாக இருக்குல்ல, ரொம்ப எவ்வளோ பக்கத்தில் போகிற பாருங்க. சவுத்துக்கு வந்துட்டோம், இந்த தீவோட சவுத்துக்கு. நம்ம வெஸ்ட்டு போக போகிறோம். அரவராங்கி நம்ம டவுனுன்னு கூட முடியாது அந்த இடம் பேர் வெஸ்ட்டில். இன்னொரு 10 நிமிஷத்தில் இறங்கிடலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி சுற்றியும் பீச் வில்லாஸ் தாங்க, ஷீஷாங்கே வில்லாஸ். அப்புறம் வெஸ்ட்டுக்கு வந்துட்டோம், அப்படியே இறங்கிடும் கடலில். உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி வேறு பெருசாக மேகங்கள் இல்லை, அட்டகாசமாக சன்செட் பார்த்துடலாங்க. இன்னும் 7 மணிக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. கரெக்டாக எங்கே கேட்குறமோ அங்கே நிறுத்துறாங்க பாருங்கள், பேக் பேக்கர்ஸையும் நிறுத்துறாங்க. தேங்க்யூ பிரதா, தேங்க்யூ. ஓகே, சூப்பராக வந்தாச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிக்கிறோம். ரேரட்டாங்கா பேக் பேக்கர்ஸ் சூப்பர். ஸோ எங்கே வேணாலும் ஏறலாம், எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து சூரிய அஸ்தமனம். சூப்பராக பார்த்துடலாமா? அப்படியே ஜாலி யாரோ ஒருத்தர் அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க சூரிய அஸ்தமனத்தை. பார்த்துட்டு போயிடலாம் இருங்க. இந்த சீசன் தொடங்கும் பொழுது சீசன் 15 நம்ம டனரினில் இறங்கணும். அங்கே வந்து 9:30 மணிக்கு சன்செட்டு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படியே படிப்படியாக நாட்கள் போக போக குறைஞ்சி 9 ஆச்சு, 8:30 ஆச்சு. ஆக்லாண்டு வரும்போது 8 மணி ஆயிடுச்சு, 7:45 சன்செட் ஆயிடுச்சு. இங்கே சவுத் பசிபிக்கில் முக்கியமாக இந்த தீவுகள் எல்லாமே வந்து பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்குங்க, ஈக்வெட்டார் பக்கத்தில் மோஸ்ட்லி வருஷம் ஃபுல்லாகவுமே 6 to 7க்குள்ளே சன்செட் நடந்துடும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு. வின்டரில் 6 மணி, இந்த மாதிரி சம்மரில் வந்து 7 மணிங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். கரெக்டாக இங்கே 7 மணிக்கு சன்செட் பார்த்துடலாமா? அழகாக இருக்குல்ல இந்த பிரமாதமான தென்னை மரங்கள், அப்படியே இந்த அழகான கடற்கரை, பிரமாதமான இந்த சூரிய அஸ்தமனம். கொஞ்சம் இது இருக்குது மேகங்கள். பார்ப்போம் எந்த அளவு கரெக்டாக அந்த ஹரிசானில் இன்னும் 10 நிமிஷத்தில், ஒரு 9 நிமிஷத்தில் மறைய போடுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரமாதமான ஒரு தெற்கு பசிபிக் கடலில் சன்செட் பார்க்க போகிறோம். இதோ உங்களுக்காக. நல்லா இருக்கா? அப்படியே ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்துடலாம் இருங்க.
அவ்வளோ அழகாக இருக்குது சன்செட்டு. அவ்வளோ தெளிவாக இல்லை வானம், கொஞ்சம் மேங்களோட தான் இருக்குது. இருந்தாலுமே கரெக்டாக அந்த ஹரிசான்லேருந்து இறங்குறத பிரமாதமாக பார்க்க போகிறோம். இறங்கிட்டு இருக்கு பாருங்கள், பாதி இறங்கிடுச்சு தெரியுதா? அப்பா ஒவ்வொரு நொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு அந்த ஹரைசான்லேருந்து. ஹரைசானுக்கு தமிழில் என்னங்க பேர் கரெக்டாக எனக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சு சொல்லுங்கள். அவ்வளோதான், சில நொடிகள் அப்படியே மறைய போகுது. ஐயோ அவ்வளோதாங்க, மறைஞ்சிருச்சுங்க கம்ப்ளீட்டாக. பிரமாதங்க. சூரிய அஸ்தமனத்தை தெளிவாக ஜூம் பண்ணி சூப்பராக பார்த்துட்டு வந்தேன் தெற்கு பசிபிக் கடலில். நிம்மதியாக போய் சாப்பிட போகிறேன். அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடையில் இங்கே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். பாய்.